மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிரியமானதுங்க. அதாவது இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு சிறுமியானது பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு, கொலை செய்யப்பட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஊடகங்கள் வழியா பார்த்திருந்தோம். அத நம்மளும் கூட பேசியிருந்தோம். அப்படி பாலியல் வன்கொடுமை செய்யவருக்கு இன்னைக்கு மரண தண்டனையானது விதிக்கப்பட்டிருக்குது. அந்த மரண தண்டனை எப்படி விதிக்கப்பட்டிருக்கு? அது அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்னணிகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கணும். நம்ம கிட்டத்தட்ட ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி மார்ச் 9ஆம் தேதிக்கு பக்கமா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்ட் வருது. அதாவது எங்களுடைய மகள செத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வருது. செத்துட்டாங்கன்னு உடனே போலீஸ் எல்லாம் விசாரிச்சு, அந்த சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுவது கிட்டத்தட்ட ஒரு 12ஆம் வகுப்பு படிக்கக்கூட மணி தான் நம்ம தூத்துக்குடியை சேர்ந்த விளாத்துக்குளம் அப்படின்ற ஒரு பகுதியை சேர்ந்தவன் நம்ப சிறுமி 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவி. அவங்க பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொன்னுட்டாங்க. உடனே எல்லாருக்குமே ஊடகங்கள் தெரிய வருது. போலீஸ்க்கு எல்லாருக்குமே தெரிய வந்த உடனே கிட்டத்தட்ட அந்த ஒரு டைம்ல இருந்து ஒரு 2 மாதத்துக்குள்ளாரயே கிட்டத்தட்ட ஒரு 76 நாட்களுக்குள்ளாரயே இதுக்குண்டான தீர்ப்பு வந்திருக்கு. நான் தீர்ப்பு வரணும் உடனே ஒரு ஆயுள் தண்டனை போடுவாங்க. ஒரு இவ்ளோ மாசம், இவ்ளோ வருஷங்கள் கெடு விதிப்பாங்க. அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம எல்லாருமே எதிர்பார்த்திருந்தோம். ஆனா அதுல வந்திருந்தது மரண தண்டனை அப்படின்ற ஒரு தண்டனை வந்திருக்கு. அந்த தீர்ப்புக்கு நாங்க தலைவணக்குறோங்க. ஏன்னா, இது ஒரு பெண்ணுக்கு, அதாவது ஒரு குழந்தை பெண் சமூகத்துக்கு இழைக்கப்பட்ட ஒரு அநீதி அப்படின்னே சொல்லுவோம். தமிழ்நாடு சட்ட ஒழுங்கு இதிலுமே இதுல தவறு இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா, முன்பு இருக்கக்கூடிய ஆட்சியில, திமுக ஆட்சியில இந்த மாரி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்றது, ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலுக்கி இருக்குது அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா, அவ்ளோ பாலியல் வன்கொடுமையா இருக்கட்டும், பெண்களுக்கு உண்டான வன்கொடுமைகளா இருக்கட்டும். நெறைய போக்சோலயே நெறைய பேர் கைது செய்யப்பட்டிருந்தாங்க. அதுக்கான மார்ச் 9ஆம் தேதி இது நடந்த ஒரு விஷயம் கிட்டத்தட்ட 76 ஏன்னா மரண தண்டனை விதிக்கப்படுவதுன்றது ரொம்ப ரொம்ப அரிது. அந்த மரண தண்டனை இந்த குற்றவாளிக்கு, அதாவது தர்ம முனீஸ்வரன்றவனுக்கு அளிக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப ஒரு சரியான விஷயம்னே நாங்க சொல்றோம். அது தீர்ப்புக்கு நாங்க தலைவணங்குறோம். ஏன்னா, இது அந்த மாணவிக்கான ஒரு ஜஸ்டிஸா இருக்கும்னு நான் சொல்றேன். இந்த பிரீத்தா அப்படின்ற ஒரு நீதிபதி, தூத்துக்குடி நீதிமன்ற நீதிபதி, அவங்க இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குன உடனே அத முழுமையா ஆராய்ஞ்சு, மரண தண்டனை இல்லாம இரட்டை மரண தண்டனை விதித்து, அந்த தர்ம முனீஸ்வரருக்கு மரண தண்டனை விதித்திருக்காங்க. இத நாங்க தலைவணங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ இது லீவ் ஆகல. தேங்க் யூ.